அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். நம்மள சுத்தி இருக்கிற அசுரர்களை எப்படி நாம் போக்க வேண்டும் என்று கேட்டல்னா, அசுரர்னா நீங்க ஒரு நெகட்டிவா எடுத்துக்கோங்க, மற்றபடி வேற எந்த மீனிங்லயே வேண்டாம், நெகட்டிவா எடுத்துக்கோங்க. நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் நம்மளை விட்டு போகணும்ன்றது கேட்டல்னா, இந்த ஒரு நரசிம்மரோட மந்திரத்தை 108 தடவை நீங்க ஜபம் பண்ணலன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஆகப்பட்டது போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது எப்படி எந்த முறையில வழிபடணும்னு கேட்டேன்னா, நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு 7 விதமான விளக்கு, நெய் விளக்கு போட வேண்டும். சரி இல்லையா? நெய் விளக்கு போட்டு எதிர்முறையில் வலது புறத்தில் கீழே ஆச்சனத்தில் துண்ட போட்டுட்டு அதுக்கு மேல அமரணும். அமர்ந்துட்டு 108 தடவை நரசிம்மரின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது காயத்ரி மந்திரம் இல்ல, இது பாத்தீங்கன்னா பொதுவான மந்திரம். சரி இல்லையா? நரசிம்மரின் பொதுவான மந்திரம் இது. தாராளமா எல்லாருமே சொல்லலாம். சரி இல்லையா? ஓம் உக்ரம் பேரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் தம் வக்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாப்யஹம். இத 108 தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஆகப்பட்டது உங்களை விட்டு ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரசிம்மரை நாம் இப்படிதான் வழிபட வேண்டும். ஹரி ஓம்.